சென்னை மங்களூரு விரைவு ரயில் விருதாச்சலம் அருகே தடம் புரண்டதால் சென்னை எழும்பூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை எழும்பூருக்கும் வரவேண்டிய ரயில் பாதைகளில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் ரத்னவேல். சொல்லுங்க, தென் மாவட்ட ரயில் சேவை தொடர்பாக தெற்கு ரயில்வே ஏதேனும் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறதா? இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழல் பற்றி சொல்லுங்க. அதாவது தற்போது ரயில் தடம் புரண்ட இடம் தெற்கு மாவட்டங்கள் மற்றும் வடக்கு மாவட்டம் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி என்பதால் ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடம் புரண்ட ரயிலை சீர் செய்யும் பணியில் ரயில்வே அதிகாரிகள் ஈடுபட்டு அதே வேளையில் ரயிலை தாமதமின்றி இயக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனினும் சுமார் தெற்கு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய ரயில்களாகட்டும் வடக்கு மாவட்டத்தில் செல்லக்கூடிய ரயிலாகட்டும் சுமார் 5 மணி நேரம் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. எந்த ரயில்களும் நிறுத்தப்படவில்லை, மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தெற்கு மாவட்டத்தில் வரக்கூடிய முக்கிய ரயில்களான கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், நெல்லை, தூத்துக்குடியில் வரக்கூடிய முத்துநகர், ராமேஸ்வரம், பொதிகை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் சுமார் 5 மணி நேரம் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் சென்னை எழும்பூரிலிருந்து தெற்கு மாவட்டங்களில் செல்லக்கூடிய திருச்சி செல்லக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. சுமார் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்டுள்ள பயணிடம் கேட்கலாம். தற்போது இந்த பயணி திருச்சி செல்ல இருக்கிறார். சுமார் 2 மணி நேரம் தாமதமாக செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரிடம் இதை பற்றி கேட்கலாம். சார், நீங்கள் எங்கே போகிறீங்க? எவ்வளோ நேரம் தாமதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார்? நான் இப்போ சென்னையிலேருந்து திருச்சி போயிட்டுருக்கேன் சார். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வழியாக போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபாதர் மதர் 3 பேரும் போகிறோம். ஒன்றும் இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக இல்லை சார். ஜஸ்ட் மெயின் லைனில் வரையும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இல்லை. எங்கே இதாச்சு, என்ன, எத்தனை பேர் கேஷுவாலிட்டிஸ், எத்தனை பேர் இன்ஜுரிஸ், எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மோர் தென் 2 hours மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வண்டி 7:40 வரும்னு சொல்கிறாங்க. எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல. ஸோ கஷ்டமாக இருக்குது ரொம்ப. அதாவது பயணிகளுக்கு விரிவான அறிவிப்பு எதுவும் இல்லை என்று பயணிகள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். குறிப்பாக வயதானவர்கள், பெண்கள் எழும்பூரில் குவிந்துள்ளதை பார்க்க முடிகிறது. வயதான ஒரு பயணியருக்கு அவருன்னு கேட்கலாம். சார், நீங்கள் போகிறீங்க, எப்படி? நாங்கள் ஸ்ரீரங்கம் போகணுங்க. திருச்சி இறங்கணும்னு சொல்கிறாங்க. குழந்தை பேரெல்லாம் வந்திருக்கோம். ரொம்ப டைமிங் எங்களுக்கு அலோன்ஸும் பண்ணலை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறோம். சார், நீ எங்கே போகிறீங்க? எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது அறிவிப்பு இருக்குதா? என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ரயில்வே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 2 hours ஆகுது. நான் ஸ்ரீரங்கம் போயிட்டுருக்கேன். ஆனால் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. நான் இது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போ தான் சொன்னாங்க. ஆனால் எப்போ வரும் என்னங்கிறது சொல்லவே இல்லை. ஸோ இப்போ என்னென்னா, நான் சுற்றிட்டு போகிறதுனால மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த வழியாக போகிறதுனால எனக்கு 2 hours எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அதனால் நான் அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன். ஒர்க்கு லேட் ஆகுது. அதாவது சில பயணிகள் ரயில் டிக்கெட்டை ரத்து செய்துவிட்டு மாற்று பேருந்துகள் செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதே போன்று காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் தெற்கு ரயில்வே இந்த விரிவான ஏற்பாடுகள் செய்துள்ளதாகவும் ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர்.